இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பூரட்டாதி ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னாலே வட்டிக்கு விட்டு அந்த வீட்டில் வந்து வருமானம் வந்திருக்கு, அதன் மூலமாக வந்து குடும்பம் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? வட்டிக்கு விட்டு குடும்பம் டெவலப் ஆகிருக்கு, குடும்பத்தை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த வட்டி கொடுத்தவங்க வந்து மனசார கொடுக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி பூரட்டாதியில் பிறந்தவங்க நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வட்டிக்கு கொடுக்கவும் கூடாது, வட்டிக்கு வாங்கவும் கூடாது. கடன் வாங்கினீங்க அப்படின்னா முடிஞ்சு, அதோட கடனை அடைக்கவே முடியாது. ரொம்ப 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 கஷ்டம் கடன் அடைக்கிறதுன்றது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கிட்டத்தட்ட அதுதான் உங்கள் கர்மா. நீங்கள் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. இதுக்கு யாரை எடுத்துக்காட்ட சொல்லணும்னா குபேரர் சொல்லலாம், இன்னொன்று வந்து கர்ணன். 2 மைத்தாலஜி கேரக்டர் இருக்குது. இதில் வந்து குபேரர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கடன் கொடுத்தாரு, வட்டி தான் வருது, அசல் இன்ன வரைக்கும் வரல. சரிங்களா? அதே மாதிரி கர்ணனை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார், ஆனால் திருப்பி எதுவுமே வரல. அவர் புண்ணியம் உட்பட போரில் இருக்கும்போது கிருஷ்ணன் சமயம் பார்த்து கிருஷ்ணர் வந்து அந்த புண்ணியத்தையும் வாங்கிட்டு போயிட்டார். கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதை அடைக்கவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. வட்டிக்கு கொடுத்தீங்கன்னா வட்டி தான் வரும், அசல் வராது. அது மாதிரி புரட்டாதி நட்சத்திரக்காரங்க நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். அவங்க ஃபேமிலியில் கிட்டத்தட்ட ஒரு கண் மட்டும் ஏதாவது ஒரு பவர் வந்து கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்கும். இடது கண்ணோ வலது கண்ணோ பவரில் ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். பார்வை ஒரு கண் மட்டும் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி புரட்டாதியில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு வந்து வண்டி வாகனம்னு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே சூரிய கர்மா இருக்குது, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். சரிங்களா? இதில் நீங்கள் வண்டி வாகனம்னு யாராவது கேட்டாங்கன்னா கூட கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வண்டி வந்து முழுசாக வராது, சின்னதாக ஏதாவது ஒரு இடத்துல போய் இடிக்கிறதோ ஒரு சின்ன செலவு வரும். சரி, அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நீங்கள் பார்க்கணும். அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்ன வரும்? அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மேக்சிமம் இந்த மருத்துவ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பூரட்டாதி வந்து லக்னம் நின்ன புள்ளி, லக்னாதிபதி நின்ன புள்ளி, அப்படின்னா ராசி சந்திரன் நின்ன புள்ளி பூரட்டாதியாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்டையர் லைஃப் நம்ம சொல்கிற அட்வைஸு, வண்டி வாகனத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இரவலாக எதையும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா வராது, அது பிரச்சனை தான் வரும். 2வது, கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. அது மாதிரி பிஸ்னஸில் ஓவர் கான்ஃபிடென்ட், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எதனாலும் இறங்குறது, இறங்கிட்டு அதை சமாளிக்க முடியாமல் திணறது. ஒரு பிஸ்னஸ்லேயே இறங்குறாங்க, பெரிய அளவுக்கு முதலீடு போடுறாங்க, நம்ம திருப்பி சம்பாதிச்சிடலான்னு சொல்லி நினைக்கிறோம், ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாங்க, கடன் வாங்கி வீடு கட்டாங்க. கடனே வாங்காதீங்க, அது பூரட்டாதிக்கு ரொம்ப 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 நல்லது. நீங்கள் இண்டிவிஜுவலாக வட்டி கொட்டிங்கன்னா வட்டி வரும், அசல் வராதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ குரூப்பாக சேர்ந்து விடலாமா? அவங்க ஜாதகத்தை தான் பார்க்கணும், பார்த்து தான் சொல்ல முடியும். விடணும்னா விடலாம், பார்த்துட்டு தான் சொல்லணும். 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் பூரட்டாதி இருந்து கொடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிட முடியா? அப்போ கொடுக்குறவங்க யாரும் பார்க்கணும், உங்கள் கூட சேர்ற ஆள் யாரும் பார்க்கணும், பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணலாம். அது மாதிரி தந்தை வழி உறவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்று தந்தை வந்து சின்ன வயசுலேயே தவறியிருப்பார், அப்படி இல்லையா தந்தை உறவினருக்கும் இவருக்கும் ஒரு பாண்டிங் இருக்காது. தந்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், தந்தை வழி உறவினருக்கு இவருக்கு வந்து எந்த ஆதாயமும் இருக்காது. அவங்களால ப்ரெஷர் மட்டும்தான் அனுபவிப்பாங்க, இல்லைன்னா தந்தையே இருக்க மாட்டாங்க. இல்லைன்னா அந்த உறவுகளுக்கும் எந்த ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அப்பா சின்ன வயசில் தவறிடுவார். அப்படியே அப்பா இருந்து அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அப்பாவுடைய சொந்தக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய அளவில் நெருக்கங்கள் இருந்ததில்லை, சொந்த பந்த மாதிரி பழகிறதில்ல.
மாப்பிள்ளை மாமா அப்படின்னா ஜாலியாக பழகணும். ஜாலியானா கிண்டல் நையாண்டி மாமான்றது அதுக்குரிய உறவு. ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லைங்க நல்லா பழகுறாங்களா, அப்பா வந்து எதுக்குமே உதவாத ஆளாக இருப்பார். இதெல்லாம் புரட்டாதி நட்சத்திரம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். சரிங்களா? உங்களால் முடிச்சு அப்படின்னா நீங்கள் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, யாருக்கும் வண்டியை இரவல் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா பிரச்சனை நமக்கு தான். மனசில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.